கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பொது இடங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. பூதங்குடியில் அள்ளப்படும் குப்பைகள் அப்படியே நீர்நிலை மற்றும் சாலையோரம் கொட்டப்படுகிறது. இதனால் கடும் துர்நாற்றமும் இடையூறும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதுடன் நீர்நிலைகள் சீர்கெட்டு சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. மேலும் அங்கு குப்பைகள் அடிக்கடி எரிக்கப்படுவதால் காற்று மாசுபாடும் ஏற்படுகிறது. இதனால் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யவும் பாதுகாப்பாக அகற்றவும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா ஊராட்சி நிர்வாகம் செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருப்பதாக மக்கள் சாடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள சிறுதப்பட்டிக்கு இரவு நேரத்தில் பெயரளவுக்கு மட்டுமே பேருந்து இயக்கப்படுவது வீடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது. சிங்கமுனரியில் இருந்து வந்த பேருந்து பயணிகளை ஏற்றாமல் கதவுகளை அடைத்தவாறு குறிப்பிட்ட நேரம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் திருப்பத்தூருக்கு சென்றதாக தெரிய வருகிறது. இதுபோல் நாள்தோறும் பயணிகளை ஏற்றாமல் கடமைக்கு மட்டுமே இப்பேருந்து சேவை இயக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா அரசைப் போலவே அரசு ஊழியர்களும் கடமை செய்யாமல் கடமைக்கு மட்டுமே பணி செய்வதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கச்சுப்பள்ளியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க இளைஞர்கள் நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்த அசைந்து வந்த பிரம்மாண்ட தேரானது கண்ணை கவரும் வகையில் அமைந்தது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் உப்பு மிளகு தூவி நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இந்த பிரம்மாண்ட தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவாரூரில் நின்ற மினி வேன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் பரிதாபமாக இறந்தனர். திருவாரூர் முனிசிபல் காலனியைச் சேர்ந்த அபினேஸ்வரனும் இளவாங்கார்குடியைச் சேர்ந்த தினேஷ் என்ற 16 வயது சிறுவனும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். விளமல் என்ற இடத்தில் நின்றிருந்த மினி வேன் மீது இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் பரிதாபமாக இறந்தனர். விடிய ஆட்சியில் சாலை விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி அருகே கிருஷ்ணா கால்வாயில் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த யாஷிக் என்பவர் அவரது நண்பர்களுடன் கிருஷ்ணா கால்வாய் மூலம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரக்கூடிய கால்வாயை பார்வையிட சென்றார். அப்போது கால்வாய் அருகில் செல்ஃபி எடுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக யாஷிக் கால்வாயில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மக்களிடம் சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரேக் பிடிக்காமல் மினி பேருந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் தாசில்தார் உள்ளிட்ட 17 பேர் படுகாயமடைந்தனர். நெடுஞ்சாலைத்துறை தனி தாசில்தாராக உள்ள தேன்மொழி என்பவர் தனது குடும்பத்தினருடன் மினி பேருந்தில் தெப்பக்குழி பசவேஸ்வர கோவிலிலிருந்து ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பிள்ளிகள் பகுதியில் பிரேக் பிடிக்காமல் மினி பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் நெடுஞ்சாலைத்துறை தனி தாசில்தார் மற்றும் குழந்தைகள் உட்பட 17 பேர் படுகாயமடைந்தனர்.